வந்து ஒன்று ரெண்டு ரெக்கார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு தடயம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்ததாக இந்த புது ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த காக்கி சர்க்கஸ். இது ஃபஸ்ட்டு அமீன் என்கிட்ட வந்து கொச்சினில் கதை சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 2024 அக்டோபர் நவம்பர்லேருந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு இது வெளியில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நேற்றுக்கே நம்மலாம் மீட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் சில காரணத்தினால நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி மீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்காக அமீனுக்கு நன்றி. அதை கூட அமீனோட எழுதின அந்த என்டையர் க்ரூவுக்கு நன்றி. விஷுவல்ஸை வந்து பிரமாதமாக நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. கொடுத்த டிஓபிக்கு, எடிட் பண்ண எடிட்டருக்கு, விபின் மியூசிக் டைரக்டர், தடையனுக்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். என்னடா எல்லா C5 ஷோலையும் அவரே இருக்காருன்னு பார்க்காதீங்க, அது அப்படி அமையுது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததுலேருந்து மாற்றிடுறோம் எங்க அவர். ஸோ விபின், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேது சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் என்டையர் ஷூட் along with சந்துரு. இன்னைக்கு ப்ரொடியூசரால் வர முடியல. ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்மளோட ப்ரெஸ் ஈவெண்ட் இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட வரதா தான் அவங்களோட பிளானு. ரொம்ப ஒரு பெரிய அப்பாலஜி கேட்டுக்கிட்டாரு. வேற ஒரு அர்ஜென்ட் வேலைக்காக திருப்பதி போக வேண்டிய சுச்சுவேஷன், ஸோ ஃபேமிலியாக போயிருக்காங்க. ஸோ சாகர் சார், we miss you and thank you so much for this amazing production. Thank you Chandru. Of course, coming to artists, முனிஷ்காந்த் சார் வேற லெவல். வழக்கம் போல முனிஷ்காந்த் சாருக்கும் Z5க்குமான காதல் வந்து அது ஒரு பெரிய காதல். அது பல ப்ராஜெக்ட்ஸில் வந்து நாங்கள் ஒன்றா இணைந்திருக்கோம். விலங்கு யாராலையும் மறக்கவே முடியாது. அதில் சார் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நான் வந்து அமீன் நிஜமாகவே வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பர்க்கினஸ் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். ஹீரோவுக்கு வந்து இந்த டிப்பிக்கல் ஹீரோவா இல்லாமல் வேற ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டு வந்துருப்பாரு. அமேசிங்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சாதாரணமான ஒரு உழைப்பு இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போது அவரோட ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆச்சு. அதுக்கு காரணம் இவர். பட் அதை தாண்டி அந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆனும்போது கூட அந்த ஷோல்டர் அப்படியே நிமித்திட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை நம்மளுக்காக பண்ணியிருந்தாரு. நிஜமாவே he deserves a big round of applause. The dedication will take you a long way, sir, and thank you so much for all that. Heroine, of course, யதார்த்தமான நடிப்பு, நிஜமாவே அசத்திட்டீங்க. ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அந்த கதாபாத்திரத்தை தான் பார்க்க முடிஞ்சதை தவிர ஒரு ஹீரோயினாக நம்மளால பார்க்க முடியல. நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஆல் தி